மேஷம் அப்படின்னா ஒரு குணநலம் சொல்லுவாங்க, பொதுப்படையாக இவங்க இப்படி தான் இருப்பாங்க. ஸோ அது என்னங்கிறது நம்ம நேரிச்சு எல்லா விஷயத்தையும் நம்ம முயற்சி பண்ணி வாழ்க்கையில் வெற்றி அடையலாம்னு நினைக்கக்கூடியவர்கள் மேஷராசி என்பர்கள். அதுமாரி குழந்தைக்காக எந்த இலவும் போவாங்க. அவங்க பார்த்திங்கன்னா அந்த குழந்தைக்காக தான் வாழ்க்கையை வாழ்வாங்க. அந்த குழந்தைங்க சரியில்லை அப்படின்னும் போது சில நேரம் வருத்தப்படுற மேஷராசி என்பர்கள் இருக்காங்க. குழந்தைங்க நல்லா இருக்காங்கன்னு சொல்லும்போது சந்தோஷப்படக்கூடிய மேஷராசி என்பவர்களும் நிறைய பேர் இருக்காங்க. எப்போவுமே அந்த பிரபலம் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய வார்த்தைக்கு முதன்மை காரணமாக இருக்கக்கூடிய ராசி என்பவர்கள் யாருன்னு கேட்டால், இருக்கிற வேலையில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு சண்டை வருது வச்சுக்கோங்களேன். ஒரு ஹையர் அஃபீஷியல் கூட ஒரு சண்டை வருது, இல்லை இவங்க கீழே இருக்கவங்க கூட ஒரு சண்டை வருதுன்னா உடனே என்ன பண்ணுவாங்க, இல்லை எனக்கு இந்த கம்பெனி செட் ஆகலை, நான் வேறு கம்பெனிக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் பிரச்சனைக்கு மாட்டுவாங்க. சின்ன வயசில் இருக்கவங்களுக்கு மனநிலை சார்ந்த பிரச்சனைகள் வரும். முக்கியமாக மேஷராசியாக இருக்காங்க, 7 சனி ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த காதல் விவகாரங்களில் தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதில் ஒரு பிரேக்கப் வரும், இதனால் பாதிப்புகள் வரும், அதில் கவனமாக இருக்கணும். தெய்வ வழிபாடு என்ன அப்படின்னா, இவங்க என்ன பண்ணலாம், எல்லாருமே சனிக்கிழமை அன்னைக்கு சனீஸ்வர பகவானுக்கு இல்லை சிவனுக்கு, சனீஸ்வர பகவான் அப்படின்னா 9 எள்ளு தீபம் போடணும். சிவன் அப்படின்னா ஒரு 3 நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணாங்க அப்படின்னாவே பக்தி பிளஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்தவர் ஜோதிடாசிரியர் வீனஸ் பாலாஜி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். மேஷம் ராசி நேயர்களுக்கு வாக்கிய சனி பயிற்சி இப்போ நடக்க போகுதுங்க சார். பொதுவாகவே வாக்கிய சனி பயிற்சிக்கு பின் அவங்க லைஃப்பில் என்னெல்லாம் மாற்றம் வரப்போகுது, இவ்வளோ காலங்கள் இருக்க போகுதுங்கிறது இந்த பதிவில் பார்க்கலாங்க சார். மேஷம் அப்படின்னா ஒரு குணநலம் சொல்லுவாங்க, பொதுப்படையாக இவங்க இப்படி தான் இருப்பாங்க. ஸோ அது என்னங்கிறத நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க சார். மேஷ ராசி அப்படின்னு சொன்னாவே அந்த ராசியாதிபதி செவ்வாய் பகவானாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஒரு வேகமாக வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள், வாழ நினைக்கக்கூடியவர்கள் இந்த மேஷராசி என்பது. லைஃப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்கணும். அவங்களுடைய ஜேர்னியே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 இயர்ஸ்க்குள்ளே நம்ம ரிட்டையர் ஆகிடணும், 60 இயர்ஸ்க்குள்ளே நம்ம செட்டில் ஆகிடணுன்ற ஜேர்னி தான் இருக்கும். அதே மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம முயற்சி பண்ணி வாழ்க்கையில் வெற்றி அடையலாம்னு நினைக்கக்கூடியவர்கள் மேஷராசி என்பர்கள். அதுமாரி குழந்தைக்காக எந்த இலவும் போவாங்க. அவங்க பார்த்திங்கன்னா அந்த குழந்தைக்காக தான் வாழ்க்கையை வாழ்வாங்க. அந்த குழந்தைங்க சரியில்லை அப்படின்னும் போது சில நேரம் வருத்தப்படுற மேஷராசி என்பர்கள் இருக்காங்க. குழந்தைங்க நல்லா இருக்காங்கன்னு சொல்லும்போது சந்தோஷப்படக்கூடிய மேஷராசி என்பவர்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதேமாதிரி வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா பெரிய உச்சத்தை தொடக்கூடிய மிகப்பெரிய ராசி என்பவர்கள் மேஷராசி. ஏன்னா அந்த சூரியன் உச்சமாகக்கூடிய ராசி. எப்போவுமே அந்த பிரபலம் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய வார்த்தைக்கு முதன்மை காரணமாக இருக்கக்கூடிய ராசி என்பவர்கள் யாருன்னு கேட்டால் இந்த மேஷராசி என்பவர்களாக இருப்பாங்க. அதனால் நிறைய பேர் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். சில பேருக்கு வாழ்க்கையில் என்ன ஆகுனா, அந்த வேகமாக நகரும் பொழுது, வேகமாக ஒரு விஷயத்தை டார்கெட் பண்ணும்போது என்னென்னா, ஏதாவது ஒரு ஏமாற்றத்தில் மாட்டினாங்க அப்படின்னா அவங்க அதுலேருந்து மீள்றதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அவங்க எப்பவுமே வெற்றியை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால ஏதாவது ஒரு தோல்வி வரும்போது, ஐயோ நம்ம இதுக்கப்புறம் வாழ்க்கையில் தோற்று போயிடுவோமோ, இதுக்கப்புறம் நம்மளால் வேலைக்கு போக முடியாதோ, இதுக்கப்புறம் நம்மளால் தொழில் பண்ண முடியாதோ, மேரேஜ் லைஃப்பில் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு, நம்ம இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்காதோன்னு சொல்லி வருத்தப்படக்கூடியவர்களும் இந்த மேஷராசி என்பவர்களாக இருக்காங்க. வாக்கிய சனி பயிற்சிக்கு பின் இவங்க வாழ்க்கையில் ஒரு பொதுவான உளவியல் மாற்றங்கள் ஏற்பட போகுது. இப்படிப்பட்ட அவர்களுக்கு இந்த சனியோட தாக்கத்தினால ஒரு மனநலத்தில் ஒரு சின்ன மாற்றம், லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் அப்படின்னா எதுவாக இருக்கும்? மேஷ ராசி என்பதற்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் வரார். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ தான் 7.5 சனி ஆரம்பிக்கக்கூடிய காலம். இப்போ இந்த மேஷ ராசிக்காரங்க எப்படி இருக்காங்க, லாஸ்ட் ஒரு 6 மந்த்ஸாகவே ஆக்சுவலாக சனி பயிற்சி மார்ச் மாதம் 5ஆம் தேதி தான். ஆனால் கடந்த ஒரு 6 மாதங்களாகவே பார்த்திங்கன்னா மேஷராசி என்பவர்கள் எல்லாருமே உளவியலாக பார்த்திங்கன்னா ஏதோ கொஞ்சம் நெகட்டிவான மாதிரி. நம்ம சொன்ன முதல்ல வேகமாக வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு மேஷராசி என்பது சொன்னோம், அந்த வேகம் குறைஞ்சா மாதிரி. அதேமாதிரி ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறாங்க வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பிஸ்னஸில் க்ரோத்தே இல்லை, ஏதோ நம்மளுக்கு ஏதோ நடக்காத மாதிரி இருக்குதுன்னு சொல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதேமாதிரி வேலையில் இருக்காங்க, வேலையில் பார்த்திங்கன்னா பயங்கர ப்ரெஷரு, பயங்கரமாக டார்ச்சராக இருக்குது. நான் முதல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வேலை பார்ப்பேன், எல்லாரையும் ஜெயிப்பேன், ஆனால் இப்போ என்னால் ஜெயிக்க முடியல. சில பேருக்கு வேலை வாய்ப்பை இழக்கக்கூடிய ஒரு சூழல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த 7 சனி ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக, இந்த சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் மெதுவாக நகரக்கூடிய கிரகம். அதனால 2.5 வருஷம் ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகாது. அப்போ அந்த மெதுவாகன்னும் போது பார்த்திங்கன்னா அந்த 7.5 சனியில் எப்போவுமே ஸ்லோவாவாங்க. அந்த ஸ்லோவாகும்போது ஒரு பயம் வந்துடும். இப்போ நீங்கள் வேகமாக பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் ஒரு 5 நிமிஷத்தில் கிடக்குறீங்க. ஆனால் திடீர்னு உங்களால் நாளைக்கு இல்லை என்னால் 1 மணி நேரம் தான் 1 கிலோமீட்டர் நடக்க முடியுதுன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு வருத்தங்கள், கஷ்டங்கள், அது மேரேஜ் லைஃப்பில் இருக்கலாம். குழந்தைங்க கல்யாணம் ஆனவர்கள் பார்த்திங்கன்னா குழந்தை பெற்றுக்கிறதுல லேட் ஆகிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள், இந்த மாதிரிலாம் அமைப்பை இந்த 7.5 சனி காலகட்டத்தில்
இந்த வாக்கிய சனி பயிற்சியில் கண்டிப்பாக நடக்கும். இந்த வாக்கிய சனி பயிற்சி ஆனதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்தானங்களை பார்க்குறாருங்க சார். ஸோ அந்த பார்வைகளுக்கு என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத சொல்லுங்கள் சார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மேஷ ராசி என்பவர்களுக்கு சனி பகவான் 12ஆம் இடத்துலேருந்து 3ஆம் பார்வையாக தனஸ்தானத்தை பார்ப்பார். இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம வந்து ஐயோ 7 சனி ஆரம்பிச்சிச்சு, நம்மளுக்கு ஒன்றுமே நடக்காது. அப்படி கிடையாது. தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சனி பகவான் கண்டிப்பாக வருமானங்களை கொடுப்பார். என்னன்னா இவங்க எதிர்பார்க்குற ரேஞ்சுக்கு இருக்காது, வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு 1 லட்சம் சம்பளம் வாங்குறாங்க, ஒரு 50,000 சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னா அவங்க உடனே 70,000 சம்பளத்துக்கு போகணும், அதிகமாக இன்க்ரிமெண்ட் வேணும் எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கம்மியாகுமே தவிர பண வரவுகளை கண்டிப்பாக தடுக்க மாட்டார். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதே போல் இந்த மேஷ ராசி என்பதற்கு சனியுடைய 7வது பார்வை அவங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல விழுந்து ருணரோக சத்ருஸ்தானம் சொல்லுவோம். அந்த ருணரோக சத்ருஸ்தானம் என்ன வாங்கினா இப்போ ஏதாவது ஒரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். உடல் ரீதியான பாதிப்புகள், ஏற்கனவே ஒரு பிபி இருக்குது, ஒரு சுகர் இருக்குது வச்சுக்கோங்களேன். எல்லாருமே ஒரு 40 இயர்ஸ்க்கு மேலே எல்லாருமே கொஞ்சம் ப்ராப்ளம் வருது. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த நோய் ஏதாவது கொஞ்சம் அதிகமாவதற்கான வாய்ப்புகள் இந்த சனியுடைய பார்வையினால் வரும். அதேமாதிரி பாக்கியஸ்தானத்தையும் சனி பகவான் பார்க்குறார். 10ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னா மேஷராசிக்கு பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார். என்ன நோய் வந்தாலும், என்ன கடன் வாங்கினாலும், என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பாக்கியஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சனி பகவான் என்ன பண்ணுவார்னா அதுலேருந்து ஒரு நிவர்த்தியும் கொடுப்பார். எப்போவுமே 7 சனியில் எல்லாருமே என்ன பயப்படுவாங்கன்னா, ஐயோ வாழ்க்கையை இழந்துட்டோன்னு பயப்படுவாங்க. அது கிடையவே கிடையாது. அவங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு வேகமாக போயிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு 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 பிரேக் மாதிரி, ஒரு சின்ன பிரேக் கொடுத்து உங்களால் என்ன முடியும், நீங்கள் என்னெல்லாம் செய்வீங்க, உங்களுக்கு என்ன எஃபிஷியன்சி இருக்குது, உங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்குது, உற்றார்கள் சுற்றார்கள் எப்படி உங்ககிட்ட நடந்துக்கிறாங்க, எல்லாத்தையும் தெரியப்படுத்தக்கூடிய ஒரு விதத்தில் தான் இந்த 7 சனி எப்போவுமே இருக்கும். அதனால் கொஞ்சம் ஸ்லோவாகுமே தவிர மேஷராசி என்பவர்கள் ஒன்றுமே கவலைப்பட வேண்டாம். ஐயோ 7 சனி வர ஆரம்பிச்சிச்சு, எனக்கு ஒன்றுமே வாழ்க்கையில் நடக்காதெல்லாம் பயப்படாமல் அவங்க லைஃப்பை லீட் பண்ணாங்க. அவங்க முயற்சிகள் அதிகப்படுத்தணும், வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த சனி பகவான் என்ன பண்ணுவார்னா உங்களை கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுவார். அப்போ என்ன ஆகும், உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே குறையிற மாதிரி தெரியுமே தவிர, ஆனால் அதை நிதானமாக ஒரு விஷயத்தை பார்ப்பதற்கு முயற்சி செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக எடுத்துக்கிட்டு அதிக முயற்சிகள் செஞ்சாங்க அப்படின்னா மேஷராசி என்பவர்களுக்கு இந்த 7 சனியும் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கண்டிப்பாக கொடுக்கும். மேஷராசினியர்களுக்கு பொதுவாகவே இந்த சனி பயிற்சிக்கு பின் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பயம் வந்து நமக்கு பண ரீதியாக இழப்புகள் வருமா? இப்போ சனி வந்து சில நேரத்தில் அதிகப்படியாக கொடுப்பாருன்னு சொல்கிறாங்க சார். ஸோ இந்த மேஷராசிக்கு சனி கொடுப்பாரா இல்லை பணத்தை எடுப்பாராங்க சார்? இந்த 7 சனி காலத்தில் என்ன ஆகும்னா சில ஆசைகள் வரும். அந்த ஆசைகள் வரும்போது என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இப்போ உதாரணத்துக்கு ஒரு வேலையில் இருக்கீங்க, நல்ல வேலையில் இருக்கீங்க, ஒரு 50,000 சம்பளம் வாங்குறீங்க. திடீர்னு ஒருத்தர் ஒரு கம்பெனிலேருந்து ஃபோன் பண்ணி நீங்கள் இந்த கம்பெனிக்கு வாங்க, உங்களுக்கு 1 lakh சேலரி கொடுக்குறோம் அப்படின்போது ஆப்வியஸாக எல்லாருடைய இன்டென்ஷன் என்ன, 1 லட்சம் சம்பளத்துக்கு போகணும் தான். அந்த மாதிரி போகும்போது அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுப்பாங்க. அதில் தான் மாட்டுவாங்க எல்லாருமே, வேறு ஒன்றுமே கிடையாது. 7 சனியில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா ஏதாவது கொஞ்சம் ஆசைப்பட்டு, ஆசை இல்லாத மனிதர்கள் உண்டா? கிடையவே கிடையாது. எல்லாருக்கும் ஆசைன்றது இயற்கை, இது வந்து ஒரு பெரிய தப்பான ஆசையும் கிடையாது. அப்போ அந்த மாதிரி விஷயங்களை ஏமாறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சனி பகவான் இந்த 7 சனி காலத்தில் கொடுப்பார். அதுமாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே வரா மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கம்பெனியை வச்சு நடத்திட்டு இருக்காரு, இல்லை ஒரு சின்ன கம்பெனி நடத்திட்டு இருக்காரு வச்சுங்களேன். அவருக்கு என்ன ஆகும், திடீர்னு உங்களுக்கு ஒரு 1 கோடி ரூபா லோன் இருக்குது, ஒரு 50 லட்சம் லோன் இருக்குது அப்படின்னு ஒரு ஆஃபர் வரும்போது என்ன பண்ணுவோம், அடுத்த டெவலப்மெண்ட்டுக்கு நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு, ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைப்போம். இல்லை நம்ம ஏதாவது ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னும் போது நம்மளுக்கு லாபம் வரும்னு நினச்சி பண்ணுவோம். அப்போ என்ன ஆகும்னா அந்த மாதிரி நினைக்கக்கூடிய காலகட்டத்தில் இவங்க என்ன பண்ணுவாங்க, அதுவும் மேஷராசி வேகமாக வாழ்க்கையை வாழணும்னு வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ என்ன பண்ணுவாங்க, நம்ம அடுத்த இந்த ஒரு 50 லட்சத்தை இந்த இதில் போட்டால் அடுத்த 1 வருஷத்தில் நம்ம பிஸ்னஸில் ப்ராஃபிட் பண்ணலாம்னு நினைப்பாங்க. அது என்ன ஆகும்னா அடுத்த 2.5 வருஷம் ஆகிடும். அப்போ அந்த 2.5 வருஷம் ஆகும்போது இவங்களுடைய பிளானிங் எல்லாமே தப்பாக போயிட்டே இருக்குமா இல்லையா? அப்போ ஏதாவது ஒரு இடத்துல லாக் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இந்த 7 சனியில் கண்டிப்பாக சனி பகவான் கொடுப்பார். அதேமாதிரி திருமணம் சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் மேஷராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் வரக்கூடிய காலகட்டத்தில் திருமணம் கண்டிப்பாக நடக்குமானா நடக்கும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நீங்கள் அதிகமாக வச்சுருக்கீங்க. ஒரு வரன் பார்க்குறாங்க வச்சுங்க, ஒரு அம்மா அப்பா ஒரு பொண்ணுக்கு எப்படி வரன் பார்ப்பாங்க, நல்லா படித்த மாப்பிள்ளை, நல்லா சம்பளம் வாங்குற மாப்பிள்ளை தான் பார்ப்பாங்க. அப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா சில விஷயங்கள் ஜாதகம் பார்க்காம கல்யாணம் பண்ணுறது, சரியாக பார்க்காம செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை செய்யும்பொழுது அவங்களுக்கு ஒரு பாதிப்பை கொடுப்பார். அதேமாதிரி ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு பார்க்குறாங்க அப்படின்னும்போது என்னன்னா பொண்ணு வீட்டில் எல்லாம் வசதியாக இருக்குது, பொண்ணு அழகாக இருக்குன்னு போது என்ன பண்ணுவாங்க, சில காம்ப்ரமைஸ் எல்லாருமே பண்ணுறதான் இயற்கையாக. அப்போ என்ன ஆகும்னா ஜாதகம் பார்க்காம செய்யாமல் ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ணும்போது அங்கே ஒரு பாதிப்புகளை கொடுப்பாரே தவிர நீங்கள் ப்ராப்பராக நான் எப்போவும் இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை செய்வேன், ஆசைப்பட மாட்டேன்,
தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபட மாட்டேன் அப்படின்னு நினைக்கும்போது சனி பகவான் கண்டிப்பாக கொடுப்பாரை தவிர கெடுக்க மாட்டார், கவலைப்பட வேண்டாம். பொதுவாகவே இந்த மேஷ ராசினியர்களில் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த 7 சனி வந்தோடனே ஒரு பயம் உருவாகுதுங்க சார். நம்ம தொழிலில் நஷ்டம் வருமோ, இல்லை தொழில் எப்படி இருக்க போகுது, 7 சனி இந்த 7.5 ஆண்டுகள் இருக்க போது, அதுவும் பர்டிகுலராக இப்போ ஸ்டார்ட் ஆகுது, இந்த 2 ஆண்டு எப்படி இருக்குங்கிற ஒரு பயம் இருக்குது. தொழில் எப்படி இருக்குங்க பாருங்கள், மேஷராசி என்பவர்களுக்கு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. மேஷராசிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே தொழில் நல்லா இருக்கும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. சூப்பராக பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க, அதுலேயும் எந்த டவுட் கிடையாது. ஏன்னா தனஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறாரு, அதனால் பண வரவுகள் இருக்குது, பிரச்சனைகள் வராது. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பணம் வருது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அடுத்து எக்ஸ்பேன்ஷன் போவாங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க இன்னொரு பிஸ்னஸில் தலையிடுவாங்க. 3 பிஸ்னஸ் பண்ணலாம், 4 பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ப்ராஃபிட்டை சம்பாதிக்கின்றது தான் பிஸ்னஸ்ஸு. அப்போ அதை மாதிரி போகும்பொழுது பாதிப்புகளை கண்டிப்பாக அடைவார்கள். அதனால் என்ன பண்ணணும்னா, நான் என்ன வேலையை செய்கிறனோ அதை ப்ராப்பராக இன்னும் அதை என்ன பண்ணலாம், அதில் என்ன அதிகமாக உழைப்பை போடலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது கண்டிப்பாக பிரச்சனைகள் வராது. ஆசைப்படாமல் ஒரு பிஸ்னஸை பண்ணாங்க, ரொம்ப அதுக்காக வந்து நான் என்ன சார் லாபம் எல்லாம் பண்ண முடியுமா சில பேர் கேட்பாங்க, ஒரு கடன் வாங்காமல் பண்ண முடியுமா சில பேர் கேட்பாங்க. அதெல்லாம் கிடையாது, வாங்கலாம், கடன் வாங்கி செய்யலாம், ஆசைப்பட்டு செய்யலாம். ஆனால் எனக்கு 1 வருஷத்தில் ரிட்டர்ன்ஸ் வந்துடும், எனக்கு 6 மாதத்தில் ரிட்டர்ன்ஸ் வரதுன்னு இல்லாமல் இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவோம், லாங் டேர்ம் ஒரு பிளானாக கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. எந்த காரணத்தை கொண்டும் பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான தொழில் செய்யக்கூடாது. இந்த ஒரு 7.5 சனி காலகட்டத்தில் செஞ்சாங்கன்னா பாதிப்புகள் வரும். ஏன்னா பார்ட்னர் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு வருவாங்க, அதை இவங்க மேலே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது ஒரு பாதிப்பை கொடுக்கும். ஏற்கனவே ஒரு 6 மாதமாக இப்போ அப்படி தான் பிரச்சனை மாட்டிகிட்டு இருக்காங்க சில பேர்லாம். அவங்களுக்கு தான் இது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் கூட நல்லா கேட்டீங்க, 7.5 சனி பிஸ்னஸ் மேனுக்கு என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு பிரச்சனையை கொடுத்தோம். நிறைய லோன்ஸ் கிடைக்கும், லோன்ஸ் கிடைக்கும்போது என்ன பண்ணுவோம், டக்கு டக்குன்னு நம்ம எல்லாம் பண்ணிடலாம்னு நினச்சி பண்ணும்போது ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய காலமாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். மேஷராசிலே வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த வேலையில் ஏதேனும் பிரச்சனைகள் வருமா, இல்லை இருக்கக்கூடிய வேலையிலே இந்த 2.5 ஆண்டில் இன்னும் முன்னேற்றங்கள்லாம் கிடைக்குமாங்க சார்? இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இந்த வேலை சம்பந்தமான விஷயங்களில் 7.5 சனி காலகட்டத்தில், அதாவது ராசிக்கு 12ஆம் இடத்துல கூடிய சனி பகவான் என்ன பண்ணுவாருன்னா, இருக்கிற வேலையை டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். ஆனால் என்ன பண்ணுவாங்க, இவங்க இருக்கிற வேலையில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு சண்டை வருது வச்சுக்கோங்களேன், ஒரு ஹையர் அஃபீஷியல் கூட ஒரு சண்டை வருது, இல்லை இவங்க கீழே இருக்கவங்க கூட ஒரு சண்டை வருதுன்னா உடனே என்ன பண்ணுவாங்க, இல்லை எனக்கு இந்த கம்பெனி செட் ஆகலை, நான் வேறு கம்பெனிக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் பிரச்சனைக்கு மாட்டுவாங்க. கொஞ்சம் ப்ரெஷர் இருக்க தான் செய்யும், இல்லாமலாம் கிடையாது. ஏன்னா அந்த 7.5 சனி என்ன பண்ணுவோம், நீங்கள் வேகமாக உயர்வுக்கு வரதை தடுக்கும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நீங்கள் அடுத்த மாதமே உங்களுக்கு ஒரு மேனேஜர் போஸ்ட் இருக்குன்னா யாராவது ஒருத்தர் இல்லை, அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, அது சரியில்லை, ஏதாவது ஒன்று சொதப்புவாங்க, இல்லாமலாம் இல்லை. ஆனால் அதெல்லாம் சஸ்டெயின் பண்ணி வந்துட்டாங்கன்னா சிறப்பாக இருக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் இந்த 7.5 சனி காலத்தில் சொல்ல வேண்டியது என்னென்னா, கிடைச்ச வேலையை எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க, நீங்கள் நல்லா சம்பளம் வாங்கணும்னு நினைப்பீங்க, நல்ல பொசிஷனில் கூட இருந்திருக்கலாம் சில பேர். ஆனால் வேலை இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வேலையை வாங்கிட்டு நீங்கள் உள்ளே போயிட்டாங்கன்னா இவங்களுடைய திறமைக்கு கண்டிப்பாக லேட்டஸ்ட் ஸ்டேஜில் பெரிய லெவலில் வருவாங்க. இவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம போகும்போதே ஒரு நல்ல பொசிஷன் வேணும், நல்ல ஒரு மரியாதை வேணும், நல்ல ஒரு சம்பளம் வேணும்னு நினைப்பாங்க. அது இந்த 7.5 சனி காலகட்டத்தில் நடக்காது, அதெல்லாம் கவனமாக இருக்கணும். இன்னொரு அற்புதமான விஷயம் இந்த 7.5 சனி என்ன பண்ணுன்னா, மேஷராசி என்பவர்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகளை கண்டிப்பாக அள்ளித்தரும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. மேஷராசிக்காரங்க யாரெல்லாம் இருக்காங்களோ வெளிநாடு வேலைக்கு ட்ரை பண்ணலாம், சூப்பராக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை வராது. அதே மாதிரி வெளிநாடு போகிறாங்க அப்படின்னா பணம் செலவு பண்ணி போகக்கூடாது. யாரை நம்பி நான் 1 லட்சம் கொடுத்தேன் 2 லட்சம் கொடுத்தேன்னு செய்யக்கூடாது, செஞ்சால் பிரச்சனைகள் வரும். ஜெனியூனாக இருக்கவங்க போகலாம், ஒன்றும் பிரச்சனைகள் வராது. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்குமே ஒரு இடம் மாற்றம் அங்கே காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ வெளிநாட்டில் சில பேர் இருப்பாங்க மேஷராசிக்காரங்க, 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு, எனக்கு வேலை போயிடுச்சுன்னு சொன்னவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அங்கேயே ஏதாவது ஒரு இடம் மாற முடியுமா, இல்லை கொஞ்சம் ட்ராவல் பண்ணி ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிங்க. ஏன்னா இந்த 7.5 சனி என்ன பண்ணுவோம்னா, உங்களை கொஞ்சம் அதிகமாக ஸ்ட்ரெஸ்ஸு எடுத்துக்க வைக்கும். அப்போ நம்மளாவே ஒரு ட்ராவல் பண்ணி வரா மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டோம்னா என்ன ஆகும்னா, பெரிய பாதிப்பை கொடுக்காது. நல்ல வேலை வாய்ப்புகளை வெளிநாடுலையும் கண்டிப்பாக இந்த 7.5 சனி கொடுக்கும், கவலைப்படாமல் இருக்கலாம். மேஷம் ராசி நேயர்களுக்கு இந்த 7.5 சனி தொடங்கியதுமே ஒரு பயம் என்னன்னா, திருமணம் செய்யலாமா, ஏன்னா 7.5 சனியில் ஒரு நல்ல விஷயம் செய்யக்கூடாது, கொஞ்சம் பொறுத்து பண்ணணும்னு சொல்லுவாங்க. திருமணம் செய்யும்போது அது தவறுதலாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்கிறதா இருக்குங்க சார், அதுக்கு என்ன பதில்? ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 7.5 சனி காலகட்டம் தான் திருமணமே ஆகும். நீங்கள் எல்லார் ஜாதகம் எடுத்து பார்க்கலாம், 7.5 சனி காலகட்டம் தான் திருமணம் ஆகும். ஏன்னா சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய, நீங்கள் முதலே சொன்னீங்க, சனி கொடுப்பார், அவரை மாதிரி கொடுக்கறத வல்லவர் யாருமே கிடையாது. திருமண வாழ்க்கையை கொடுப்பார். ஆனால் இந்த திருமண வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கும் போதே என்ன ஆகும்னா, ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட லைஃப்பை ஆரம்பிப்பாங்க.
எனக்கு வர மனைவி அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி வேலை பார்க்கணும், அந்த மாதிரி இருக்கணும்னு யோசிப்பாங்க. அதேமாதிரி ஒரு பெண்ணாக இருக்காங்க அப்படின்னா கணவர் வந்து அப்படி நல்ல வேலையில் இருக்கணும், வீடு இருக்கணும், அந்த மாதிரிலாம் யோசிக்கிறக்கூடியவர்களுக்கு பாதிப்பு. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நார்மலாக ஒரு ஜாதகத்தை பலன் பார்த்து, வரன் பார்த்து, பொருத்தம் பார்த்து, அவங்க ஃபேமிலியை போய் செக் பண்ணி, என்னுடைய ஃபேமிலி ஸ்டேட்டஸ்க்கு அந்த ஃபேமிலி ஸ்டேட்டஸ் செட்டாக இருக்கா, கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்து பண்ணக்கூடிய வரன்கள் சிறப்பாக இருக்கும், சிறப்பாக வாழ்க்கை நடக்கும், ஒன்றும் பிரச்சனை வராது. அதேமாதிரி இந்த 7 சனி காலகட்டத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா, மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா உடனே மேரேஜை பண்ணிடணும். நான் 6 மாதம் கழித்து பண்ணுறேன், நான் வந்து என்னுடைய ஃபேமிலியில் இப்போ தான் ஃபஸ்ட்டு மேரேஜ் நடக்குது, நான் பெருசாக செய்யணும், நான் எல்லாரையும் ஊரை கூப்பிடணும்னு நினச்சாங்கன்னா அதில் ஒரு சில பாதிப்புகள், சண்டைகள் வரும், திருஷ்டி தோஷங்கள்னால ஏதாவது ஒரு விபத்துகள் நடக்கலாம். அது மாதிரி திருமணம் நிற்பதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் மீனராசிக்காரங்களை கேட்டிங்கன்னா இதெல்லாம் சொல்லுவாங்க, கும்பராசிக்காரங்களை கேட்டிங்கன்னா அதெல்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த மேஷராசி என்பதுக்கு இது மாதிரி நடப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. அவங்க அந்த விஷயத்தில் கவனமாக இருந்தாங்கன்னா திருமண வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளும் வராது, சிறப்பாக இருப்பாங்க. மேஷராசி நேயர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க சார்? இந்த 7.5 சனினால குழந்தை பாக்கியத்துக்கு ஏதேனும் பிரச்சனை வரக்கான வாய்ப்புகள் இருக்குங்க சார்? 7.5 சனி காலகட்டங்களில் குழந்தை பாகியங்களை அதிகமாக கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். என்னன்னா இந்த மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு அவங்க அஸ்வினியாக இருக்காங்க, பரணியாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது குழந்தை பேரில் பிரச்சனைகள் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெண்களாக இருக்காங்கன்னா கர்ப்பப்பை சார்ந்த கோளாறுகள் அவங்களுக்கு எப்போவுமே இருக்கும். அதனால் தடையாகலமே தவிர மற்றபடி குழந்தை பாக்கியத்தில் எந்த பிரச்சனைகள் வராது. ஒன்று. ரெண்டாவது, அது மாதிரி எதாவது இருக்குன்னா ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். மேரேஜ் முடிஞ்சு 1 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை, 7.5 சனி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக மருத்துவம் மூலமாக குழந்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதுமாதிரி குழந்தைங்க வளர்ந்துருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம குழந்தை பிறக்கிறதுக்காக பேசுகிறோம். நல்ல வளர்ந்த குழந்தைகள் இருக்காங்க வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய குணநலத்தில், அவங்களுடைய உடல் நலத்தில் மேஷராசி என்பவர்கள் ரொம்ப கவனம் செலுத்தணும். ஏன்னா அவங்களால ஏதாவது ஒரு அவப்பேறு, கெட்ட பேர் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அவங்க குழந்தைங்களுக்கு உடம்பு சரியாமல் போகிறதுக்கான சூழ்நிலைகள் வரும். ஒரு மருத்துவ செலவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அவங்களுடைய உடல்நலத்திலையும் மனநலத்திலையும் கவனமாக இருந்தாங்கன்னா பிரச்சனைகள் வராது. மேஷராசி நேயர்களுக்கு பொதுவாக ஒரு சில உறவுகளிடம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த சனிப்பெயர் செக் பண்ணி இந்த உறவுனால தான் பிரச்சனை வரும், இல்லை பழக்க வழக்கமாக இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்தினால கவனம் அப்படின்னா எதுவாக இருக்குங்க சார்? இந்த மேஷராசி என்பவர்களுக்கு செலவுகள் அதிகமாக கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இந்த சனி பயிற்சி அமையும். அப்போ எந்த மாதிரியான செலவுகள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்காக அதிகமாக செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அதே போல் உறவினர்களுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அக்காவுக்காக நான் வந்து பணம் கொடுத்தேன், என் தம்பிக்காக பணம் கொடுத்தேன், அதே மாதிரி வந்து என்னுடைய கூட பிறந்தவங்களுக்கு ஃப்ரெண்டுக்காக நான் பணம் கொடுத்தேன்னு சொல்லி ஏமாறக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அப்போ என்ன பண்ணணும்னா இந்த மேஷராசி என்பவர்கள் கையில் இருக்க பணத்தை கொடுத்துட்டா பிரச்சனை கிடையாது. கடன் வாங்கி சில பேர் வந்து நான் உதவிகள் பண்ணணுன்னு இந்த 7.5 சனி காலகட்டத்தில் கிளம்புவாங்க. அவங்க மட்டும் கவனமாக இருக்கணும். அது எந்த விஷயத்தில், அந்த எந்த உறவாக இருந்தாலும் சரி, தம்பியாக இருந்தாலும் சரி, அண்ணனாக இருந்தாலும் சரி, அக்காவாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, கடன் வாங்காமல் நான் உதவிகளை செய்வேன் அப்படின்னா எல்லா உறவுகளையும் நம்ம தற்காத்து கொள்ளலாம். இல்லைன்னா உறவுகளால் பாதிப்பே, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது. மேஷராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சிக்கு பின் உடல்நலத்தில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க சார்? மேஷராசி என்பவர்களுக்கு என்ன ஆகும்னா சின்ன வயசில் இருக்கவங்களுக்கு மனநிலை சார்ந்த பிரச்சனைகள் வரும். முக்கியமாக மேஷராசியாக இருக்காங்க, 7.5 சனி ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த காதல் விவகாரங்களில் தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதில் ஒரு பிரேக்கப் வரும். எல்லாருக்குமே பிரேக்கப் வருது. சில பேர் அதை கொஞ்சம் ஜாலியாக எடுத்துப்பாங்க, சில பேர் பரவாயில்ல நம்ம மேலே தப்பு இல்லை, இன்னொருத்தர் மேலே தான் தப்புன்னு இப்போ கடந்து போயிடுவாங்க. ஆனால் அந்த 7.5 சனி காலகட்டத்தில் என்ன ஆகும்னா காதலில் ஏதாவது ஒரு தோல்வி வந்துன்னா அதையே நினச்சி அவங்க செய்யக்கூடிய வேலைகள், ஒரு வேலை பார்க்குறவங்க வேலை ஒழுங்காக போக மாட்டாங்க, படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒழுங்காக படிக்க மாட்டாங்க, இதனால் பாதிப்புகள் வரும். அதில் கவனமாக இருக்கணும். அதே போல் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகள், இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 40 வயசு கடந்தால் ஒரு பிபி, சுகர் எல்லாருக்குமே இன்றைக்கி வர்ற மாதிரி தான் சூழ்நிலை இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா இவங்க 7.5 சனியாக இருக்குது, சின்ன பிரச்சனைகள் இருந்தால் கூட ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. இந்த மேஷராசிக்காரங்கிட்ட ஒரு பெரிய பிரச்சனைன்னா எனக்கு வந்து உடலெல்லாம் ஆரோக்கியமாக இருக்குது, நான் நல்லா நடக்கிறேன், நல்லா ஜிம்முக்கு போகிறேன், எக்ஸசைஸ் பண்ணுறேன், யோகா பண்ணுறேன் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் உடல்நிலை பாதிப்புகள்ன்றது சொல்கிறது ஜிம்முக்கு போகிறதுனால வராமல் இருக்காது, யோகா பண்ணுறதுனால வராமல் இருக்காது. அது நேரம் சரியில்லாத போது அதனுடைய பாதிப்புகளை அதிகமாக கொடுக்கும். அப்போ என்ன பண்ணணும், ரெகுலராக இவங்க ரொட்டீனாக செக் பண்ணிக்கணும் உடல் பாதிப்பு இருக்கவங்க. ஒன்று. ரெண்டாவது, இன்சூரன்ஸ் எல்லாமே நம்ம பர்ஃபெக்டாக கிளியராக வச்சுருக்கோமா, ஒரு மெடிக்கல் எம்மாக இருக்கட்டும், ஒரு லைஃப் இன்சூரன்ஸாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் நம்ம எல்லாமே வச்சுருக்கோமான்னு பார்த்துட்டு இருந்தாங்கன்னா பிரச்சனைகள் வராது. அதேமாதிரி சின்ன விஷயங்கள் கூட
ஏதாவது ஒரு சின்னதாக அடிபட்டால் கூட ஒரு டாக்டரை பார்க்குறது நல்லது. இல்லை சுகர் ப்ராப்ளம்லாம் காலேஜில் எனக்கு காலில் ஆப்ரேஷன் பண்ணாங்க, கையில் ஆப்ரேஷன் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. இல்லை அதேமாதிரி ஹார்ட் ப்ராப்ளம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தவிர்ப்பதற்கு என்னெல்லாம் வழி, ப்ரிகாஷனரி மெஷரை எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதை செய்ய மாட்டாங்க, அதை செஞ்சிட்டாங்க அப்படின்னா லைஃப்பில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் 7 சனியை கடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மேஷராசி என்பது கண்டிப்பாக உண்டு. மேஷராசி நேயர்களுக்கு கடன் பிரச்சனை அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க சார்? இந்த சனி பயிற்சிக்கு பின் கடன் அதிகரிக்குமா இல்லை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்காங்க சார்? கண்டிப்பாக மேஷராசி அன்பர்களுக்கு இந்த 7 சனி கடனை கொடுக்கும். முதல்ல அதை நல்லா தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே. அந்த கடன் எதுக்காக வாங்குகிறோம்? சுப கடனா அசுப கடனா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அந்த சுப கடன் சொல்லும்போது பார்த்திங்கன்னா, நான் ஒரு வீடு வாங்கினேன், ஒரு கார் வாங்கினேன், என் குழந்தைக்கு கல்யாணம் பண்ணேன், என் பையனை படிக்க வச்சேன் அப்படின்ற வாங்கக்கூடிய கடன் நம்மளை வந்து என்ன பண்ணோம், சந்தோஷப்படுத்தும். கடன் தான், திருப்பி கட்டுறதுல சில சிரமங்கள் கூட இருக்கலாம், ஆனால் என்ன ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதை விட்டுட்டு நான் வந்து லோனை வாங்கி நான் இன்னொருத்தருக்கு காசு கொடுத்தேன், நான் லோனை வாங்கி ஒருத்தருக்கு இன்வெஸ்ட் பண்ணேன், லோனை வாங்கி நான் ஷேர் மார்க்கெட்டில் போட்டேன், இப்படி பண்ணாங்கன்னா அது பாதிப்பை, மிகப்பெரிய பாதிப்பை கொடுத்துரும். அதேமாதிரி மேஷராசி என்பதுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, கடன் வாங்குறத பற்றி கவலைப்படாதீங்க. கடனை உங்களால் கட்ட முடியும். தேவையான விஷயத்துக்கு கடன் வாங்கினாங்க அப்படின்னா பிரச்சனைகள் கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், அதை வாங்குறேன், தங்கம் ஏறுது, வெள்ளி ஏறுதுன்னு சொல்லி பண்ணாங்க, ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட்டால் எனக்கு ஒரு நாளைக்கு 5000 ரூபா சம்பாதிக்கலாம்னு நினச்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த கடன் மிகப்பெரிய கடனாக மாறிடும். கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. மேஷராசி நேயர்களுக்கு பொதுவாகவே வந்து நம்ம ஒரு கோயில் பரிகாரம் கொடுக்கலாம். இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பின் அது கோயில் வழிபாடாக இருக்கலாம், இல்லை ஒரு பரிகாரமாக இருக்கலாங்க சார். பட் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கை இருக்குன்னா இதுவாக இருக்குங்க. இந்த மேஷராசி என்பவர்களுக்கு கோவில் வழிபாடெல்லாம் தாண்டி இவங்க என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு காலையில் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிங்க. என்ன ஆகும்னா, அந்த சனி பகவான் சொல்லக்கூடிய இருட்டு கிரகம் நம்ம மேலே ஒரு இருட்டு போயிட்டுருக்கு. அப்போ இருட்டு போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகும், நம்மளுக்கு காலையில் 7 மணி கூட நைட்டு மாதிரி தான் தெரியும். அப்போ இவங்க எல்லாருமே என்ன பண்ணணும், காலையில் எந்திரிச்சு சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு, ஒன்றுமே கிடையாது, சூரிய வழிபாடு பண்ணாங்க அப்படின்னாவே சிறப்பாக இருக்கும். அதில் எந்த பிரச்சனைகள் வராது. அதே மாதிரி ஒரு பேப்பர் எழுதி ரொட்டீனாக நான் இதெல்லாம் செய்ய போகிறேன், இதெல்லாம் பண்ண போகிறேன்னு நினச்சாங்கன்னா சிறப்பு. அது தவிர தெய்வ வழிபாடு என்ன அப்படின்னா, இவங்க என்ன பண்ணலாம், எல்லாருமே சனிக்கிழமை அன்னைக்கு சனீஸ்வர பகவானுக்கு இல்லை சிவனுக்கு ஒரு 9 சனீஸ்வர பகவான் அப்படின்னா 9 எள்ளு தீபம் போடணும். சிவன் அப்படின்னா ஒரு 3 நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணாங்க அப்படின்னாவே 7 சனியில் ஒரு பாதிப்பு வருது, ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதற்கு நிவர்த்தியும் கூடயே கிடைக்கும். இதை செய்வது சிறப்பு. மேஷராசினியர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி பின் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது விலாவரியாக பார்த்தோம் சார். கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்களாக வந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம் சார்.